ஓம் குகப்பிரமணே நமக. அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமி குருப்பியோ நமக. பாம்பன் சுவாமிகள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிறப்பன் வலசை என்ற கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறது. அப்பாவு தன் நண்பர்களுடன் அந்த திருவிழாவிற்கு செல்கிறார். அப்பொழுது படகில் பயணம் செய்து கொண்டிருக்கும் சந்நியாசிகள் மூலம் ஈர்க்கப்படுகிறார். அவர்கள் சரவணபவ என்ற மந்திரத்தை அப்பாவுவிற்கு உபதேசம் செய்கின்றனர். அதனையே அவர் எப்பொழுதும் சிந்தித்து கந்தப்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய 13வது அகவையில் கங்கை சடையன் என்ற பாடலை புனையத் தொடங்கி 100 பாடல்களை எழுதி அதற்கு அமரர்கோ என்ற தலைப்பும் வைக்கிறார். தன் தாய்மாமனின் நண்பர் சேது மாதவ ஐயர் உதவியுடன் அவர் எழுதிய பாடல்களை அச்சிட்டு பெற்றுக்கொள்கிறார். எப்பொழுதும் கந்தப்பெருமானின் நினைவிலேயே காலத்தை கழித்து கொண்டிருந்த அவருக்கு திருமண வயது எட்டவே தன்னுடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கின்றனர். அப்பாவுவிற்கு தான் இல்லறத்தில் சிக்கி துயரப்படுவேனோ என்ற ஐயத்தில் நாட்களை கழிக்கிறார். ஒருமுறை அரிசி மண்டியில் அப்பாவு இருக்கும் பொழுது ஒரு சிறு பையன் வருகிறார். உங்களை இரவு கேசவ மாதவ ஐயர் தன் இல்லத்திற்கு வரச் சொன்னார் என்று கூறிவிட்டு செல்கிறார். அப்பாவுவிற்கு மிகவும் மகிழ்ச்சி. இதை தன் தாயுடன் போய் கூறுகிறார். அவர்களும் சரி, ஏதோ நல்ல காரியம் போல, நீ சென்று வா என்று அனுமதி தருகிறார். அப்பாவு கேசவ மாதவ ஐயர் இல்லத்திற்கு செல்கிறார். இரவு நெருங்குகிறது. அவர் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார் கேசவ மாதவ ஐயர். அப்பாவு சென்றவுடன் வா வா என்று கூறி இங்கேயே தங்கிக்கொள், காலை உனக்கு ஒரு முக்கியமான வேலை உண்டு என்று கூறிச் செல்கிறார். அப்பாவும் எதுவும் கூறாமல் அங்கேயே தங்குகிறார். அப்பாவுவிற்காக அவர் இரவு உணவெல்லாம் தயாரித்து வைத்திருந்தார். அப்பாவும் இரவு உணவு உண்டு அங்கேயே தங்கினார். இருவரும் காலை ராமேஸ்வரம் கடற்கரைக்கு சென்றனர். சேது மாதவ ஐயர் அப்பாவுவை முதலில் கடலில் நீராடச் சொன்னார். பின்னர் அவர் தன் கையில் இருந்த புது வஸ்திரத்தை அப்பாவுவிடம் கொடுத்து அணியச் செய்தார். அப்பாவும் எதுவும் பேசாமல் அணிந்து வந்தார். உள்ளே சென்று ராமநாத சுவாமியை மனம் உருக வேண்டி வரச் சொன்னார். அதுபோலவே அப்பாவும் மனமுருக வேண்டி வந்தார். அவர் வெளியில் வந்ததும் அவரை அமரச் செய்து சரவணபவ என்ற தீட்சை அளித்தார். அப்பாவும் மிகுந்த ஆனந்தத்தில் தனக்கு இருந்த குழப்பத்தை எவ்வாறு கந்தப்பெருமான் நீக்கி தன்னை ஆட்கொள்ளப் போகிறார் என்பதை நினைத்து நினைத்து பயந்து உருகி எவ்வாறு கந்தன் திருவடியை அடைய வேண்டும் என்று தினமும் உருகி வேண்டியது கந்தன் செவிகளில் கேட்டுவிட்டது என்று பாம்பன் சுவாமிகள் மிகவும் உருகினார். பாம்பன் சுவாமிகளை தனது பக்கத்தில் மிகவும் நெருங்கி வரச் செய்தார் கந்தப்பெருமான். அப்பாவுவிற்கு மிகவும் சந்தோஷம். சேது மாதவர் கால்களில் விழுந்து வணங்கி நமஸ்கரித்து சொல்லனா ஆனந்தத்தில் திரும்பி தன் இல்லத்திற்கு சென்றார். இது பற்றி அவர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அவர்கள் வீட்டிலோ திருமணத்தை பற்றியும் பேச்சு வந்து கொண்டே இருந்தது. இவருக்கோ அதில் உடன்பாடு இல்லை. வீட்டிலும் வேண்டாம் என்பதை சொல்லியும் அவர்கள் யாரும் கேட்பதாக இல்லை. அப்பாவுவின் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்து வைத்தே ஆக வேண்டும் என்ற முடிவில் இருந்தனர். மீண்டும் ஒரு முறை அப்பாவுவை காண ஐயர் கூறி அனுப்புகிறார். அவரும் செல்கிறார். நீ திருமணம் செய்து கொள், இல்லறம் நடத்தி கொண்டு இறைவன் பணி செய்வதும் இறைவனை வணங்குவதும் தவறு இல்லை. சந்நியாசம் வந்து துறவியாக போனால்தான் அவர் முக்தி பெறுவார் என்பது இல்லை. குடும்பத்துடனும்
குடும்ப பாரத்தை சமாளித்தும் மற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்தும் அவன் திருவடிகளில் வாழ்க்கையை கழித்தாலும் முக்தி நிச்சயம். எனவே நீ திருமணம் செய்து கொள் என்று அப்பாவுவை பார்த்து கூறினார். அப்பாவுவிற்கு இதில் உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் கேசவ மாதவ ஐயர் கூறினார் என்பதற்காக சம்மதம் தெரிவித்தார். இருந்தாலும் அவர் மனதில் ஒரு சிறு சந்தேகம். அவரிடம் சென்று, என் பெற்றோர்களை நீங்கள் சந்தித்தீர்களா என்று கேட்டார். அவர் பதில் கூறவில்லை. திரும்ப திரும்ப கேட்டார். ஆம், உன் பெற்றோர் எம்மை சந்தித்தனர். நீ திருமணம் வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறாய் அல்லவா? அதனால் உன்னை சம்மதிக்க வைப்பதற்கே அவர்கள் என்னை சந்தித்தனர் என்று கூறினார். உனக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை உன் பெற்றோரிடம் உள்ளது. எனவே நான் உனக்கு இதை எடுத்துச் சொல்கிறேன். இதனால் தவறு ஒன்றும் இல்லை. நீ திருமணம் செய்து கொள். கந்தப்பெருமான் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும் என்று கூறி அப்பாவுவை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கிறார். அப்பாவும் திருமணம் செய்து கொள்கிறார். இல்லறத்தை துவங்குகிறார். அவர்களுக்கு முதலில் பெண் குழந்தை பிறக்கிறது. முருகம்மை என்று பெயர் சூட்டுகிறார். ஒரு முறை அந்த சிறு பிள்ளைக்கு உடல் முடியாமல் சோர்வாக உள்ளது. குழந்தை அழுது அழுது கண்கள் சிவந்து காட்சியளித்தன. தாயின் மனமும் தந்தையின் மனமும் சகிக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. குழந்தையோ அழுகையை நிறுத்திய பாடில்லை. சுவாமிகளின் மனைவி அவரை பார்த்து, நீரோ இறைவனை முழுவதும் சரணாகதி என்று இருக்கிறீர்கள். நீரே உமது பிள்ளைக்கு விபூதி எடுத்து மந்திரம் கூறி பிள்ளைக்கு விபூதியை இட்டு விடவும் என்று கூறுகிறார். அதற்கு சுவாமியோ, இது போன்ற எந்த ஒரு செயலையும் யாம் செய்வதில்லை. திருநீரும் பதிகமும் விளையாட்டு பொருள் அல்ல. அதை நினைத்த மாத்திரத்தில் எடுத்து உபயோகிப்பதற்கு. அது ஒன்றும் மந்திர வஸ்துக்கள் அல்ல. அதற்கு மேல் இறைவனின் சொரூபம் என்று கூறிவிட்டார். அவர் மனைவிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கந்தப்பெருமானை மனம் உருக வேண்டினார். திடீரென ஒருவர் கதவை தட்டினார். நன்றாக 6 அடிக்கு ஒரு மனிதன், உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை விபூதி அணிந்து காவி உடைகளால் தனது உடலை சுத்தி கொண்டு வந்தார். அந்த தாயிடம், உமது பிள்ளையை எடுத்து வா, நானும் ரொம்ப நேரமாக பார்க்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறது என்று கூறுகிறார். தனது கையில் இருந்த விபூதியை எடுத்து அந்த சிறு பிள்ளையின் உச்சி முதல் பாதம் வரை பூசிவிட்டு, போ நன்றாகிவிடும் என்று கூறி அவர் மறைந்தார். சில நிமிடங்களில் அந்த சிறு பிள்ளை அழுகையை நிறுத்தியது. இந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் கேட்டு சுவாமிகள், ஆஹா, அந்த பெருமான்தான் நம் கந்த பெருமான் என்பதை அறிந்து உணர்ந்து எமக்கு காட்சியளிக்கவில்லையே என்று மனம் உருகி மனம் நொந்து கந்தனை துதிக்க ஆரம்பித்தார். ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் இறைவனை சதா சிந்தித்து உருகியும் அவன் திருவடியை நாடியும் தேடியும் அவனே கதி என்று அவனில் இருப்பவர்களுக்கு மட்டும் இறைவன் அருளுவது இல்லை. அவனை சுற்றி இருப்பவர்களையும் அவனுக்கு வேண்டியவர்களையும் அவனால் காக்கப்பட வேண்டியவர்களையும் கந்த பெருமான் தன் திருக்கை கரவேல் கொண்டு காத்தருளி வருகிறார். இதை நம் பாம்பன் சுவாமிகள் கதை மூலமாக அறிகிறோம். இன்னும் பாம்பன் சுவாமிகளுக்கு நிகழ்த்திய அதிசய அற்புதத்தையும் அவர் அளித்த பல மந்திரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்து திருப்புகழ் அடிமை சேனலுடன் பயணிப்போம். திருச்சிற்றம்பலம்.